அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மயான கொள்ளை தான். மயான கொள்ளை பற்றி நிறைய பேருக்கு தெரியாதுன்னே சொல்லலாம். அதுவும் மயான கொள்ளை தோன்றிய காரணம் இதுவரையுமே நீங்கள் யாருமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மின்னே சொல்லலாம். மயான கொள்ளை தோன்றிய காரணம் என்ன என்பதை பற்றியும் மயான கொள்ளையினுடைய சிறப்புகள் பற்றியும் இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக தொடர்ச்சியாக பாருங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மயான கொள்ளை விழா ஏன் தோன்றியதுன்னு நாம் முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சிவபெருமானுக்கும் பிரம்மாவிற்கும் ஏற்பட்ட சண்டையில் தான் பிரம்மானுடைய சிரசு சிவனுடைய கையில் கபாலமாக மாறியிருக்குது. அதை ஏந்திய நிலையில தான் பித்து பிடித்தவராக கிளம்பி அகிலமெல்லாம் அலைந்து திரிந்திருக்காரு சிவபெருமானும். கபாலம் நீங்காத நிலையில தான் சிவபெருமானோ தாண்டகாரண்ய வழியாக தான் செஞ்சி மாநகர் வந்து சேர்ந்திருக்காரா. செஞ்சியிலே உள்ள மக்கள் கபாலம் நீங்க சங்கரனுக்கு பார்த்தோம்னா 32 வித அபிஷேகங்கள்லாம் செய்திருக்காங்க. அப்போதும் அது நீங்கவில்லையாம். அந்த அபிஷேகம் நீர் சென்றதை தான் சங்கராபரணி ஆறுன்னு சொல்றாங்க. செஞ்சிலே பார்த்தோம்னா உள்ள மக்கள் பலரும் தங்கள் மலையனூர் சென்றாலே கையில் உள்ள கபாலம் நீங்கிவிடுன்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட சிவபெருமானும் அப்போதே மலையனூர் செல்ல வேண்டும்னு ஆர்வ மிகுதியால் உடனே மலையனூருக்கு வந்து சேர்ந்தாராம். அப்போது தான் சிவபெருமான் வந்து அக்னி குளத்தில் குளித்திருக்காரு. சில நாட்களே இங்கே தங்கியிருந்தாராம். தமது உடல்நிலை நன்றாகும் என்று நினைச்சிருக்காரு. மேலும் இங்கே நடப்பதை பார்க்கும்போது பல வகையிலே நம்பிக்கை ஏற்பட்டிருக்குது. பிறகு பிச்சை எடுத்திருக்காரு. அதே கபாலம் சாப்பிட்டுச்சு. சுடலைக்கு சென்று சாம்பலை உண்டிருக்காரா. அவருடைய பசியும் தீர்ந்தது. சிவனாருடைய கண்ணுக்கு மட்டும் தெரியும்படி மாயவன் மாய மாளிகை ஒன்றை ஏற்படுத்தியிருக்காங்க. மாளிகையை கண்ட சிவபெருமானே அங்கே போய் உறங்கலாமே என்று எண்ணியும் மாளிகையின் வாசலை போய் நின்று அம்மணி பிச்சை, பார்வதா பிச்சை, அன்னத்தாயே அம்மணி என்று பலமுறை குரல் கொடுத்திருக்காரு. குரல் கேட்ட உடனே பார்வதி தேவியார் துடித்து போனாங்களாம். வந்திருப்பது தன் கணவர் என்று தெரிந்து கொண்டதுமே பிறகு வெளியே வந்து பார்த்திருக்காங்க. சுவாமி சற்று பொறுங்கள், நான் கொடுக்க குப்பம் சென்று இப்போதுதான் வந்தேன். உடனே சமையல் செய்து போடுகிறேன், சற்று அமருங்கள் சொல்லியிருக்காங்க. வடக்கு வாயிற்படியில் திண்ணையிலே அமரச் செய்தாராம். அவருக்கு திண்ணையிலே போய் அமர்ந்திருக்காங்க. உள்ளே சென்ற பார்வதி தேவியாருமே பிறகு விநாயகரை அழைத்து, மகனே, நீ இவரை கவனமாக நின்று பார்த்து கொள்ளணும். இவர் மனநிலை சரியில்லாத நிலையில இருக்கிறாரு. நீ உட்கார்ந்திருந்தால் உறங்கி விடுவாய். அதனால உனக்கு நிற்க சக்தி கொடுக்கிறேன். நீ நின்று காவல் செய் என்றிருக்காங்க. விநாயகரும் பார்த்தோம்னா காவல் காத்து நின்றிருக்காரு. அவர் தன் வடக்கு வாயிற்படியே மேற்புறம் நிற்கும் விநாயகராக காத்திருக்காரு. திண்ணையிலே அமர்ந்திருக்கும் சிவனாருக்கு உறக்கம் வந்திருக்குது. அமர்ந்திருந்த திண்ணையிலே படுந்துறக்கி விட்டாராம். சிவனார் இங்கு வந்து தங்கிய இரவுதான் மகா சிவராத்திரி என்று எல்லாராலும் கொண்டாடப்படுதான். சிவபெருமான் சிறிது நேரம் உறங்கிவிட்டு தாகம் எடுக்க நீர் வேண்டி மயானத்திற்கு சென்றிருக்காரு. உள்ளே சென்ற பார்வதி தேவியார் வந்து அபத் சாகாயரன விஷ்ணுவையும் லட்சுமியுமே இப்பொழுதே வரவேண்டும் என வேண்டியிருக்காங்க. எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்று கூறிவிடுவதால் கோபாலனையே இங்கே விநாயகர் பெருமானாக அமர்ந்திருக்காரு. அவர்தான் மேற்கு வாயிற்படியில் வடபுறம் அமர்ந்திருக்கும் கோபால விநாயகர் தான். பார்வதி தேவியார் பார்த்தோம்னா அழைப்பை ஏற்று விஷ்ணுவும் லட்சுமியும் உடனே வந்திருக்காங்க. அவர்களிடம் அன்னையார் பார்த்தோம்னா, என் கணவன் கையில் இருக்கும் கபாலம் நீங்க சீக்கிரம் ஒரு வழி சொல்லுங்கள் என வேண்டிக் கொண்டாலாம். பார்த்தோம்னா பகவான் விஷ்ணுவும் பார்வதி மகாலட்சுமி இடத்திலே உள்ள அச்சய பாத்திரத்தில் உதவியால் அறுசுவை உணவுகளை தயார் செய்து அந்த பிரம்ம கபாலத்தில் போட வேணும். அப்படி போடும்போது தான் உணவுகளை உருண்டைகளாக செய்து முதல் 2 உருண்டைகளே கபாலத்திலே போடணும். 3வது உருண்டை இறைக்கணும். மற்றவர்களை நான் சொல்வது போல நீ செய்யணும் சொல்லியிருக்காரு. உடனே அச்சய பாத்திரத்தில் உதவியால் அரிசி உணவுகளை தயார் செய்யப்பட்டது. அவற்றை எடுத்துக்கொண்டு கிழக்கு வாசல் வழியாக காவல் தெய்வமான பாவாடராயன் வீரபத்திரனுடன் பார்வதி அமாவாசை இரவு நடுநிசையில் சென்றிருக்காங்க. அவர்களை பாதுகாக்க விஷ்ணுவும் உடன் சென்றிருக்காராம். சிவனார் வந்து மயானத்தில் எலும்புகளை கடித்து நீர் உறிஞ்சு கொண்டிருக்கிறாரு. இடத்திற்கு தான் பார்வதி தேவியார் வந்து சேர்க்கிறாங்க. சிவனாருடைய கையில் உள்ள கபாலத்திற்கு முதல் உணவு உருண்டையாக போடப்படுது.
கபாலம் பசி மிகுதியால் சாப்பிட்டுடுச்சு. இரண்டாவது உணவும் உருண்டையாக போடப்படுது. அதையும் ருசி மிகுதியால் சாப்பிட்டுருச்சான். விஷ்ணுடைய ஆலோசனைப்படி தான் இப்போது மூணாவது உருண்டையை போடுவது போல பவானி செய்திருக்காங்க. பிரம்ம கபாலம் அது சாப்பிட ஏங்கி நின்றிருக்குது. அது ஏங்கி நிற்பதை பார்வதி பார்த்து விடுறாங்க. போடுவது போல பாவனை செய்து தூக்கி இறைக்கிறாள். ருசி மிகுதியாக இருக்கவே கபாலம் பிரம்மனை கொடுத்த சாபத்தை மறந்து சிவபெருமானை விட்டுவிட்டு உணவுகளை பொறுக்கி தின்றிருக்குது. இந்த நிகழ்ச்சி தான் அகிலமெங்குமே பார்த்தோம்னா மயான சூறை என்று கொண்டாடப்படுது. பரமேஸ்வரிக்கு பார்த்தோம்னா நாட்டில் பல இடங்களையும் ஆலயங்கள் இருந்தாலுமே அன்னைக்கு மேல்மலையனூர் ஆலயமே தலைமை ஆலயமாக இருக்குதான். மூலவர் சுயம்பு புற்று மண்ணால் உருவானாலுமே அங்காளம்மன் பார்த்தோம்னா 4 திருக்கரங்களுடன் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க. அந்த 4 கரங்களிலுமே உடுக்கை, சூலம், கிண்ணம், கத்தி இருக்குது. தலைக்கு பின்னால பார்த்தோம்னா தீப்பிழம்பு இருக்குதான். கோவிலுக்கு 4 நுழைவு வாயில்கள் அமைந்திருக்குது. பக்தர்கள் பார்த்தோம்னா வடக்கு நுழைவாயில பிரதான நுழைவு வாயிலாக பயன்படுத்துகிறாங்க. கோபால விநாயகர் தெற்பகுதியில் அமைந்திருக்குது. பெரியாயி சன்னதி கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்குது. சுடுகாடும் ஏரிக்கரையில் அமைந்திருக்குது. துர்க்கையம்மன் ஆலயமும் இருக்குதான். சுமார் பார்த்தோம்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அங்காளம்மன் புற்றாக அமர்ந்ததாகவும் நம்பப்படுது. இப்புற்றானது அளவில் பெரியதாக இருக்குதா. இக்கோயிலில் பார்த்தோம்னா 2 கால பூஜைகளும் நடத்தப்படுது. அப்படி நடைபெறும் போது அவ்வப்போது புற்றில் அம்மன் வடிவமாக நாகத்தை பலர் பார்ப்பதாக சொல்லப்படுது. பூஜையின் போது தான் சக்தி வாய்ந்த புற்று மண்ணை பூஜை தண்ணீரில் கலந்து பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பூஜையின் கலந்து கொண்டு புற்றுமண் கலந்த நீரை அருந்தினாலே புத்திர பாக்கியம் கிடைக்கும் என பக்தர்கள் நம்பிக்கையாக இருக்குது. கோவிலினுடைய தெற்கு பகுதியை பார்த்தீங்கன்னா மல்லாந்து படுத்து பெரிய உருவமாக பெரியாயி அம்மன் ஆட்சி செய்கிறாங்க. பெரியாயி அம்மனை வழிபடும் பக்தர்களுக்கு தீய சக்திகள் விலகுவதோடு வேண்டியது கிடைக்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. சிவபெருமானுக்கே பிரம்மஹத்தி தோஷம் நீக்கிய இடமாக தான் சுடுகாடானது மயான கொள்ளை நடைபெறும் பகுதியாக இருக்குதாம். இந்த இடத்துல வழிபாடும் பக்தர்களுக்கு பிடித்திருக்கும் அனைத்து விதமான பிணிகளும் நீங்கி அம்மன் அருளால் நலன் பெறுவதாக சொல்லப்படுது. அமாவாசை நாட்களில் ஆலயத்தில் பார்த்தோம்னா கூட்டம் நிரம்பி வழியும். பௌர்ணமி தினங்களிலுமே ஆலயம் பார்த்தோம்னா 24 மணி நேரமும் திறந்து வைக்கப்படுது. பரிகார தலமாக விளங்குவது தான் அங்காளம்மன் கோயில். அம்மனை குலதெய்வமாக வழிபடுவோர் பொங்கல் வைத்து படையிலிட்டு வேண்டிக் கொள்வாங்களாம். வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் இந்த கோயிலினுடைய உட்பிரகாரத்தில் ஆடு மாடு கோழிகளை வடக்கு வாசலில் அமைஞ்சிருக்க மாரியம்மன் ஆலயத்தில் சுற்றி விடுவாங்களாம். ஆண்டுதோறும் பார்த்தோம்னா திருவிழாவில் புதிய தேரில் அன்னையை அமர வைத்து ஊர்வலமாக எடுத்து செல்வாங்க. எங்கெல்லாம் அங்காள பரமேஸ்வருக்கு ஆலயம் அமைந்திருக்குதோ அங்கெல்லாம் பார்த்தோம்னா மயான கொள்ளை விழாவும் சிறப்பாக நடைபெறும். மாசி மாதத்தில் மயான கொள்ளை திருவிழா பெரிய அளவில் நடத்தப்படுது. பக்தர்கள் தானியங்களை கொண்டு உணவு சமைத்து அம்மனுக்கு அர்ப்பணித்து செல்வாங்களாம். மயானத்தில் போது தான் அன்னியை ஆராதிக்கின்றங்க. பல சாமி ஆடிக்கொண்டு செல்வாங்க. காண்போர் வியக்கும் வண்ணம் பூஜையும் நடத்தப்படுமா. இதனால் பார்த்தோம்னா ஏவல், பில்லி, சூனியம் போன்ற தீய சக்திகள் விலகுவதாகவும் பக்தருடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் இருக்குது. நலம் பாதிக்கப்பட்டவங்க மேல்மலையனூர் அம்மனுக்கு தலத்துக்கு அழைத்து சென்று ஓர் இரவு தங்க வைத்தாலே போதும் குணமடைந்து விடுவதாக சொல்லப்படுது. சாஸ்திரத்தின்படி ஒருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சுப வலிமை பெற்றவங்களுக்கும் செவ்வாய் கிரகத்தில் நல்ல கதிர்வீச்சுகளை நன்மை தருவதாக இருக்குது. இதனால் இந்த கருங்காலி மரக்கட்டையால் செய்யப்பட்ட மாலையை பார்த்தோம்னா மேஷம், ரிஷிகம், விருச்சிகம், மிதுன ராசிகள் உள்ள சில நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அணியலாம். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக பலனை அதிகரிக்க கூடியதாக இருக்குது. செவ்வாயால் ஏற்படும் கேடு பலன்களையும் பாதிப்புகளையும் குறைக்கக்கூடியதாக இருக்குது. கருங்காலி பொருட்களை பயன்படுத்துவதும் வழிபடுவதால் குலதெய்வம் எப்போது உடன் இருக்கும். இது போன்ற பயன்களை நிறைந்த கருங்காலி மாலையை நீங்கள் வாங்க விரும்பினா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மாதத்தில் மேல்மலையனூர் தலத்துக்கு செல்வவங்க அம்மனுக்கு புடவை சாத்தி வழிபாடு செய்வாங்க. அம்மனுக்கு மிகவும் உகந்தது தான் மஞ்சள் நிற உடையாம். அது கிடைக்காத பட்சத்தில் தான் சிவப்பு கலரில் புடவைகளை வாங்கி சாத்துறாங்க. புற்றுக்கு அபிஷேகம் செய்து வந்தாலே குழந்தை பாக்கியமும் திருமணம் யோகமும் கைகூடுமா. மேல்மலையனூரில் உள்ள புற்றில் சுற்றி வணங்கினாலே பித்து நீங்குவதாக சொல்லப்படுது. மனநலம் பாதிக்கப்பட்டவங்களும் இந்த புற்று மண்ணை பூசி விட்டாலே குணமாகும் என்ற நம்பிக்கையும் இருக்குது.
வீடியோவில் பார்த்தோம்னா மயான கொள்ளையை பற்றிய தெளிவாக நாம் தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாகம் நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.